எல்லோருக்கும் வணக்கம். யாருடைய வம்பு தும்புக்கும் போகாம இன்னைக்கு மார்க்கெட் ஒரு பொத்து நாப்புல ஒரு 7 பாயிண்ட் பாசிட்டிவ் முடிச்சிட்டாங்க. இதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாரத்தினுடைய வீக்கெண்ட் எட்ரா சண்முக வண்டிய அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி குஷால் மூடுக்கு இன்னைக்கு மார்க்கெட் இந்த வாரத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த சமயத்தில் இந்த வருஷம் தொடங்கினதுலேருந்தே ஸ்டாக் மார்க்கெட்டில் கரெக்ஷன் என்பது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது. இதனால பெரிய அளவில் மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தது. தொடர்ந்து கரெக்ஷன் கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷத்தில் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தோம்னா நிஃப்டிலேயே 1190 பாயிண்ட்டுகளை காணோம். இந்த வருஷத்தில் நம்ம மட்டும் அடி வாங்க போகிறோமா, அல்லது பேங்க்ல வரக்கூடிய வட்டிகள், அல்லது வெளியே கடனுக்கு கொடுக்கக்கூடிய வட்டிகள், அதே மாதிரி ரியல் எஸ்டேட் கோல்டில் போன்றது ஏதாவது ஒன்று கரெக்ஷன் வருதா இல்லையா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயங்க, ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு தேவையெல்லாம் ஒரு 4-5 நாள் அல்லது ஒரு 10-15 நாள் அப்படின்றது மட்டும் இருக்குந்தா போதும். அதாவது தொடர்ந்து 6 மாதம் 1 வருஷம் அப்படின்னு இறங்கிட்டு ஒரு குறிப்பிட்ட பங்குகளுக்கு அல்லது ஏதாவது ஒரு வகையில் மார்க்கெட்டினுடைய சப்போர்ட் கிடைக்கும் பொழுது அவனுக்கு தேவையெல்லாம் ஒரு 10-15 நாள்லயே இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சக்தி என்பது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. அது வேணா நிச்சயம். ஒரு உதாரணத்துக்கு இந்த அனுபம் ரசாயனம்னு ஒரு பங்கு, அவன் கடந்த 6 மாதத்தில் நீங்க பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி. 750 ரூபாயிலிருந்து ஒரு பங்குக்கு 100 ரூபாய் இறங்கி கீழே கிட்டத்தட்ட 650 ரூபாய் வரைக்கும் போயிட்டான் கடந்த 6 மாதத்துல. இப்படி 6 மாதமா இறங்கினது கடைசியில பார்த்தா 6 நாள்ல ஒரு பங்குக்கு 100 ரூபாய் அப்படின்ற கணக்குல மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். ஜஸ்ட் 5 நாள் தான், 5 நாள்ல 26% அப்படின்ற மாதிரி ஏறி வந்திருக்கான். அதே மாதிரி தான் இன்னொரு உதாரணத்துக்கு மெதந்தா அப்படின்னு ஒரு பங்கு, குளோபல் ஹெல்த் அப்படின்ற ஒரு பங்கு, அவனுக்கு கடந்த 6 மாதத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா அவனும் பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சிருந்தான். அப்புறம் அவனும் மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். இன்னொரு உதாரணம் கூட சொல்ல முடியும், ஹிண்டால்கோன்னு ஒரு பங்கு கடந்த 1 மாதத்திலே கிட்டத்தட்ட 13% என்பது ஏறி வந்திருக்கான். ஆக ஸ்டாக் மார்க்கெட்டுகளுக்கு தேவை ஒரு நல்ல ஒரு 10 நாளோ 15 நாளோ, ஒரு வருஷம் கூட அவன் படுத்து கிடப்பான். ஆனால் நல்லபடியாக ஒரு 10-15 நாள் என்பது அமைஞ்சு வந்துருச்சுன்னா கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுதானே அமைய மாட்டேங்குது அப்படின்ற நிலைமையில தான் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இண்டெக்ஸ் சைடு போயிடுறாங்க. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எல்லாம் அவன் பாட்டுக்கு 50% இறங்குவான், அப்புறம் அவன் ஏறினா என்ன இறங்கினா என்ன, பல பேர் பயத்திலே வெளியே போயிடுவாங்க அப்படின்ற மாதிரியான நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு பெரும்பாலும் நிஃப்டி சைடெல்லாம் பூந்துருவாங்க. நிஃப்டி சைடு இந்த வருஷ ஸ்டார்டிங்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்க? 5% இறங்கியிருக்கான். ஆனால் பல்வேறு பங்குகள் கிட்டத்தட்ட 50% இறங்கியிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதே மாதிரி இறங்கினவன் 5% இறங்கினவன் கடந்த 5 நாட்களை மட்டும் ஆல்மோஸ்ட் 2% பக்கம் திரும்பி ஏறி வந்திருக்கான். அதனால நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டு மட்டும் இல்லை, மேபி எல்லாத்துலேயுமே நம்ம காலடி எடுத்து வைக்கிற இடம்னு ஒன்று இருக்கு. நம்ம காலடி எடுத்து வைக்கிற நேரம் அது இந்த மாதிரி இருக்கா, அல்லது காலடி எடுத்து வைக்கிற நேரம் இந்த மாதிரி இருக்கா அப்படின்றதான் ஒருவருக்கு சந்தோஷத்தையோ துக்கத்தையோ கொடுக்கக்கூடிய காரணிகளாக அமைஞ்சிருக்கு. சில பேர் சொல்றாங்க மனைவி அமைதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், நம்மளுக்கு வரமும் அமையல, மோட்டர் அமையல, அந்த மாதிரி இந்த ஸ்டாக் அமையல அப்படின்ற மாதிரி சில பேர்த்துக்கு நடப்பது உண்டு. அதாவது அவங்க கால் வைக்கக்கூடிய இடமா இங்கேயா இருக்கும், காலை வெளியே எடுத்துட்டு போற இடம் இங்கேயா இருக்கும், அப்படியே மாத்தி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் மட்டும் தலையை வெளியே காமிச்சிடாத, தலையே இருக்காது அப்படின்ற மாதிரி ஐபிஓக்கள்ல சமீபத்தில் எந்த பங்குகளுமே இல்லை. ஏன்னா அவன் மார்க்கெட்ல அடி வெளுத்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் வந்து ஐபிஓக்களும் பலதும் அடி வாங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ தற்போதைக்கு ஓப்பனாக இருக்கக்கூடிய ஐபிஓ என்பது எதுவும் இல்லை. மற்ற விஷயங்கள்லையும் எதுவும் ஒரு முக்கியமான செய்தி இல்லை. இந்த பிட்காயின்ல வேணா அதனுடைய அமெரிக்காவில் ஒயிட் ஹவுஸ்ல அதனுடைய சம்மிட், முதலாக அங்கீகரிக்கப்பட்ட சம்மிட் என்பது முதல் முறையாக நடக்குது. அதில் ஏதாவது தகவல் வருதா அப்படின்றது அடுத்த வாரங்களில் தான் தெரிய வரும். சும்மா எங்க போனாலும் எஃப்ஐஎஸ் விற்கிறாங்கன்னு சொல்றாங்களே ஒழிஞ்சு அது எங்க விற்கிறாங்க, ஏது விற்கிறாங்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்டாங்க டபக்குன்னு ஏதாவது ஒரு 4-5 பங்கு உங்களால சொல்ல முடியுமா? ஒரு உதாரணத்துக்கு இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் அப்படின்னு ஒரு பங்கு இருக்கு, அதுல போய் இப்படி பார்க்கும்போது டபக்குன்னு குறைஞ்ச மாதிரி தெரியணும். அதுக்கு பேர் தான் எஃப்ஐஎஸ் விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா தொடர்ந்து பல காலமாக வித்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற சமயத்துல பெருசா நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? அந்த வகையில் இண்டஸ்இண்ட் என்ற பங்குலாம் பார்த்தீங்கன்னா 34%லேருந்து 24% குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி எம்ஜிஎல் அப்படின்ற பங்குலாம் பார்க்கும்பொழுது அதே மாதிரி எஃப்ஐஎஸ்னுடைய ஹோல்டிங் கிட்டத்தட்ட 34 இருந்து அவனு ஒரு 25 குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி சிபிசிஎல் சென்னை பெட்ரோலியம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவனு 16 இருந்து பார்க்கும்போது டபக்குன்னு ஒரு 11 குறைஞ்ச மாதிரி இருக்கு.
அதே மாதிரி இன்னும் ஒரு உதாரணம் பிடிசி இந்தியா அப்படின்ற ஒரு பங்கு, அவனுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ், ஹோல்டிங் பேட்டர்ன் என்று பார்க்கும் பொழுது எஃப்ஐஸ்னுடைய ஹோல்டிங் வந்து டபக்குன்னு ஒரு 5% குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஸோ இத்தனை நாள் எஃப்ஐஸ் விற்கிறாங்க 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 அப்படின்னு செய்தி வந்துகிட்டே இருக்கு. அது கண்ணுக்கு தெரியணும்ல, அதை நாம் உணர்ச்சி பூர்வமாக உணரணும்ல அப்படின்ற மாதிரி போய் பார்த்தோம்னாக்கா இது போன்ற சிலது இருக்கு. மற்றதெல்லாம் சும்மா 0.5%, 1%, 2% தான் குறைச்சிருக்காங்க. டே அப்ப நீ இன்னும் மொத்தமா இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியற மாதிரி பகீர்னு மனசுக்கு வர மாதிரி எப்படா நீ குறைப்ப, அதுக்கு இன்னும் 10 வருஷம் ஆயிருமாட்டிருக்கேடா அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த சமயத்தில் எஃப்ஐஎஸ் ஏன் நம்ம நாட்டை விட்டு வெளியே போறாங்கன்னா, முக்கியமா அவங்க சொல்லிக்கிறது என்னன்னா, பல பத்திரிகைகள்ல வெளிநாட்டு புரோக்கரேஜ் ஹவுசஸ் அனலிஸ்ட் எல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, வேல்யூவேஷனுங்க, இந்தியாவில் வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கு, அதுவும் இல்லாமல் இப்போ சைனாவில் ரெக்கவரி ஆகிற மாதிரி தெரியுது, அதுவும் இல்லாமல் எங்கள் ட்ரம்பே திரும்பி வந்துட்டார், அங்கே எங்களுக்கு வந்து யூஎஸ் பாண்டுலேயே அழகாக 4 போல வட்டி கிடைக்குது, கரன்சி ரிஸ்க்கும் இல்லை அப்படின்ற காரணங்கள் தான் வெளியே பத்திரிகைகளை வருது. பட் வரினால லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணதுலேருந்து தான் இந்த மாதிரி பெருசாக மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் வெளியே விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இப்போல்லாம் கொஞ்சம் கருத்து வெளியிடுறாங்க. அப்படி வெளியிடும் போது அது உண்மையா? அது நீங்க தான் உள்ளுக்குள்ளதான் இப்படி பேசிக்கிறீங்களே, இதுவும் ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்லி பேசுறீங்களே. பட் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் யாராவது அப்படி சொன்னாங்களா? வரி இப்ப சிங்கப்பூர்ல நம்ம நாட்டில் ரொம்ப அதிகமாக பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இந்தியா மிகப்பெரிய அளவில் எதிர்காலத்தில் நல்லா சாதிக்கும் அப்படின்ட்டு. அப்ப அவங்கெல்லாம் பெருசா வெளியே போகல. இப்ப பாத்தீங்கன்னா கடந்த 2 நாட்கள்ல திடீர்னு மார்க்கெட் மேல் நோக்கி ஏறி வந்துருச்சு. அப்ப வரி குறைச்சாங்களா? கிடையாது. திடீர்னு ஐஎஸ்ஓ மார்க்கெட் என்பது எந்த ஒரு செய்தி வந்தாலும் வரலினாலும் அதனுடைய தன்மையே என்னன்னா ஏறுவதும் இறங்குவதும் அந்த மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் டிமாண்ட் அண்ட் சப்ளை வச்சு எனத்தையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த அசாஹி இந்தியா கிளாஸ் அப்படின்ற கம்பெனியில் என்ன ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது கடந்த 6 மாதத்தினுடைய லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த பங்குல இன்னைக்கு வால்யூம் என்பது ஒரு கன்சிடரபிளான மார்க்கெட்டில் வால்யூம் நிறைய பங்குகளில் நடந்திருக்கு. அந்த சில பங்குகளில் இவனு ஒருத்தனாக இருக்கான். நண்பர்களே, இன்னைக்கு 2 சுவாரஸ்யமான நிகழ்வுகள். என்னையா நேருக்கு நேர் மோதி ஆளாளுக்கு ஒரு பக்கம் கீழே கிடக்குறீங்க அப்படின்ற மாதிரி. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 7 பாயிண்ட் ப்ளஸ்ல முடிச்சிருக்கான். அவன் மேலே மோதி போய் கீழே விழுந்தவன் நம்ம சென்செக்ஸ், அவன் 7 பாயிண்ட் மைனஸ்ல முடிச்சிருக்கான். என்ன ஒரு ஆச்சரியம்! அதாவது இதில் வந்து சில நேரங்களில் வந்து மூட நம்பிக்கை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா சில முக்கியமான தருணங்களில் சில குறிப்பிட்ட நம்பர்களில் வந்து உளுந்துரும் மார்க்கெட். அதுக்கப்புறம் பார்த்தா எந்தையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு கிடப்பானு. அது மாதிரி இவனுக்கு 2 பேரும் இன்னைக்கு வந்து மோதி நிஃப்டியும் சென்செக்ஸும் ஆளுக்கு இந்த பக்கம் இவன் 7 பாயிண்ட் மைனஸும் அவன் அந்த பக்கம் 7 பாயிண்ட் பிளஸ் விழுந்துட்டான். வாட் அ மெடிக்கல் மிராக்கிள்! அதாவது நடுவில் ஜீரோன்னு ஒரு லைன் இருக்கு. இந்த பக்கம் ஒருத்த 7 பாயிண்ட்டும் இந்த பக்கம் ஒருத்த -7ன்னு வந்திருக்கிறது. வாட் அ மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி டேட்டா பேட்டர்ன் அப்படின்ற பங்கு இன்னைக்கு மிகவும் பெரிய அளவில் ஏறி வந்த பங்கு 15% ஏறி இருக்கான். இவனும் பாருங்க என்ன பண்ணியிருக்கான்னு, அதாவது கடந்த ஒரே நாளில் வந்து 15% இந்த பக்கம் வந்திருக்கான். கடந்த ஒரு மாதத்தை எடுத்து பார்க்கும்போது அப்படியே அந்த பக்கம் 15%. எப்படின்னு பாருங்க, இந்த ஒரு மாதத்துல இந்த பக்கம் இன்னைக்கு ஒரே நாளில் 15% ஏறி இருக்கா, இந்த பக்கம் பார்த்தா 15% இறங்கியிருக்கான். என்னடா எல்லாரும் இப்படி டபுளாக விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டில் இன்னைக்கு ஒரே சுவாரஸ்யம். எப்படி பார்த்தாலுங்க இன்னைக்கு ஒரே நாளில் ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா அப்படின்ற மாதிரி இந்த டேட்டா பேட்டர்ன் ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் 15% ஏறி இருக்கு. இதுல இருந்து என்ன ஒரு விஷயம் தெரிய வருதுன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நல்ல நாள் அப்படின்றது ஒரு 10-20 நாள் வந்ததுன்னா போதும், அவன் ஒரு மாதிரி ஓடி வந்துடுறான் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த ஐனாக்ஸ் விண்ட் அப்படின்றது வந்து ரெனியூபிள் எனர்ஜி செக்டர்ல இருக்காங்க. இந்த விண்ட் டர்பைன் ஜெனரேட்டர் மேனுஃபேக்சரிங் அது போன்ற செக்டர்ல இருக்காங்க. இதுல என்ன ஒரு தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய முதலீட்டாளர்களை எஃப்ஐஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் வெறும் 2.74 இருந்து தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி இப்ப 15ல வந்து நிக்கிறான். ஆனா என்ன பிரயோஜனம்? இந்த பங்குமே தற்போது மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சியில கிட்டத்தட்ட 6 மந்த்ஸ் லோல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஆகா நண்பர்களே, திடீர்னு இலவசமாக ரோட்ல நின்றுட்டு நம்மளை தூக்கி கோல்டு காயினை தூக்கி விட்டு எறிஞ்ச மாதிரி திடீர்னு ஒரு சந்தோஷம் அப்படின்றது இன்னைக்கு எந்தெந்த பங்குகளில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷியாம் மெட்டாலிக்ஸ் போன்ற பங்குகள்லாம் திடீர்னு யாராவது ஒரு ரோட்ல நின்று ஒரு ராஜா நம்மளை பார்த்து இந்தாங்க 10 கோல்டு காயினை பிடிச்சிங்க அப்படின்ற மாதிரி தூக்கி வீசின மாதிரி இன்னைக்கு அவன் பாட்டுக்கு கீழே எங்கே 760 ரூபாயில இருந்தவன் எவனோ பிடிச்சி தூக்கி வீசிட்டாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு க்ளோசிங்ல 825 ரூபா அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ரைட்ஸ் அப்படின்ற பங்குலையுமே ஒரு மகிழ்ச்சிகரமாக 3% ஏறிருக்கு. இதுல சுவாரஸ்யமா இந்த ஷியாம் மெட்டாலிக்ஸ் அப்படின்ற பங்குல பாத்தீங்கன்னாக்கா,
அவனிடம் கடன் என்பதும் உண்டு, இன்வெஸ்ட்மெண்ட் அவன் செஞ்சிருக்கிற முதலீடும் உண்டு. அது எப்படி வித்தியாசப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1086 கோடிக்கு கடன் என்பது வச்சிருக்காங்க. ஆனால் அதே சமயம் அவங்களுடைய முதலீடே கிட்டத்தட்ட 2476 கோடியாக உள்ளது. இந்த சமயத்தில் கடந்த குவார்டர்னுடைய நிகழ்வின் போது டிசம்பர் 2024 அனௌன்ஸ்மெண்ட்டின் போது எப்படி எஃப்ஐஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜும் சரி டிஎஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜும் சரி கொஞ்சம் மார்ஜினலாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ரைட்ஸ் அப்படின்ற பங்குல இன்னும் ஒரு சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த வருடத்தில் 2025 தொடங்கினதுக்கு அப்புறம் இன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கக்கூடிய வால்யூம் என்பது 4வது ஹையஸ்ட் வால்யூமாக இந்த 2025 தொடக்கத்திலிருந்து பார்க்கும்பொழுது 4வது ஹையஸ்ட் வால்யூமாக ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இதுதான் இந்த பங்குகளை பற்றிய தகவல்கள். நண்பர்களே, இந்த கொஸ்கார்ப் என்பது கடந்த 6 மாதத்தினுடைய லோல ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு. இந்த பங்குல இன்னைக்கு என்ன ஒரு தகவல் அப்படின்னா இந்த 2025 இன்னைக்கு அதனுடைய வாழ்க்கையில நடந்த வால்யூம் என்பதுதான் செகண்ட் ஹையஸ்ட். 2025 ஸ்டார்டிங்ல ஒரு ஹையஸ்ட் வால்யூம் நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் லோ பக்கத்தில் கிடந்தா கொஞ்சோண்டு மேல் நோக்கி ஏறி வந்தா இன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கிறதா செகண்ட் ஹையஸ்ட் வால்யூம் என்பது ஒரு தகவல். இந்த சமயத்தில் இந்த டிடாக்கர் ரயில் சிஸ்டம்ஸ் அப்படின்றதுல அவனுக்கு பாருங்க ஒரு சந்தோஷத்தை கிட்டத்தட்ட 5% பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கான். இந்த பங்குல என்ன ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய முதலீட்டாளர்களை எஃப்ஐஸ்னுடைய ஹோல்டிங் எல்லாம் ஒரு காலத்துல கீழே இருந்து அப்படியே மேல் நோக்கி ஏறி ஆல்மோஸ்ட் 20% எல்லாம் போனது. இப்போ திடீர்னு டபக்குன்னு கடந்த டிசம்பர் 2024 போது கிட்டத்தட்ட வெறும் 13% தான் அவங்களுடைய ஹோல்டிங் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இந்த சமயத்தில் அந்த பங்கு 1 இயர் லோ அப்படின்றதுல ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. இந்த சமயத்தில் ஏயா சோதிக்கிறீங்க, வீக்கெண்ட்ல நல்லா ஜாலியாக போகலான்னு பார்த்தா இப்படி கவுந்து படுத்துட்டீங்களேயா அப்படின்ற மாதிரி 2 பங்குகள். இந்த கல்யாண் ஜுவல்லரி 5% பக்கம் இறங்கியிருக்கான். கடந்த 5 நாட்களில் பார்க்கும்பொழுது மட்டும் ஒரு கொஞ்சம் கூட ஹோப் கொடுக்காம அவன் பாட்டுக்கு முடிஞ்சது கிட்டத்தட்ட 6% என்பது லோல போய் முடிஞ்சிருக்கா. இதனால் அந்த பங்கு வச்சுக்கிறவங்களுக்கு பாவம் இன்னைக்கு ஒரு சந்தோஷம் என்பது வரவே இல்லை. ரொம்ப சோதிக்கிறீங்கடா டே அப்படின்ற மாதிரி தான் பாவம் மனசில் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த மகாநகர் கேஸ் லிமிடெட் அவனும் பாவம் 4% இறங்கி இந்த வாரம் வீக்கெண்டை கெடுத்து விட்டுருக்காங்க அந்த ஷேர் ஹோல்டர்களை. நண்பர்கள், இந்த சமயத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்பவுமே ஓவர் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா ஒரு உதாரணத்துக்கு இந்த கேஎஸ்பி அப்படின்ற ஒரு பங்கு லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்கும். அவன் போன வருஷம் டிசம்பரில் என்ன லாபம் பண்ணானோ அதை விட அதிகமாக பண்ணியிருக்கான். இதெல்லாம் ரொம்ப ரேர். ஏன்னா நம்ம கம்பெனிக்கு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள 4000-6000 கம்பெனி இருக்குது. நிறைய பேர் இந்த மாதிரி ரிசல்ட் கொடுக்காதனால தான் போட்டு அடி வெளுத்து விட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த கம்பெனியினுடைய பிஇஜி ரேஷியோ ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்பொழுது 2.21 இருக்கு. நார்மலாக இந்த குளோபல் ஸ்டாக் மார்க்கெட் வேர்ல்டில் எப்படி எதிர்பார்ப்பாங்கன்னா இந்த பிஇஜி ரேஷியோ 1 விட கம்மியாக இருந்தால் கொஞ்சம் பெட்டர் வேல்யூவேஷன் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அந்த வகையில் பிஇஜி ரேஷியோ என்ன, அதுக்குண்டான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்றத இந்த கேஎஸ்பி ஸ்டாக் மூலியமாக தெரிஞ்சுக்கிறோம். இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியாக இருந்தது எனக்கு மகிழ்ச்சியாக. ரொம்ப நன்றி, வணக்கம்.